மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே அரசு பேருந்து மற்றும் தனியார் ஆம்னி பேருந்து நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாதன், மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்த பயங்கர சாலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் அந்த பேருந்தில் சாலையோரம் இருந்த பயணிகளின் நிழற்கூடை மீது மோதி சுக்குநூறாகியது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலே 5 பேர் பலியாக உயிரிழந்தனர். அவர்கள் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சிறிய புஷ்பா, திருச்சியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் மற்றும் சூர்யா, திருவாரூரைச் சேர்ந்த முகமது யாசின் மற்றும் திசையின் நிலையைச் சேர்ந்த ஆபரகாம் ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். இதனிடையே விபத்தில் காயமடைந்தவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதில் சிகிச்சை பயனின்றி ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது பத்மநாதன். மேலும் விபத்தில் காயமடைந்தவர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் மேலூர் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து அறிந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணன் அவர்கள் மேலூர் அரசு மருத்துவமனையில் நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சந்தித்து ஆதரவு கூறி வருகின்றார். தற்போது அவர்கள் அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களின் விவரங்களை கேட்டறிந்துள்ளார். சம்பவத்தில் மதுரை சரக டிஐஜி அபிநாத் குமார் மற்றும் மதுரை எஸ்பி தேவநாதன் ஆகியோர் ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கோர விபத்தில் தீயணைப்புத் துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனங்கள் அகற்றும் பணியில் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர் பத்மநாதன். இந்த பகுதியில் அதிகமான விபத்துகள் நடைபெறுவதால் உடனடியாக சிசிடிவி ஃபுட்டேஜ் வைத்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் மற்றும் இந்த விபத்துகள் தடுப்பதற்கு சம்பவ இடத்தில் ஒரு சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும் என்று ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பத்மநாதன். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.